மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ஏன் அமெரிக்கா இன்னும் இஸ்ரேலோடு சேர்ந்து தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை என்கிற கேள்வி இருக்கு. நினைச்சா முடிச்சிருவாங்க. எங்க நினைங்க முதல்ல நினைக்க முடியாதுன்ற. அமெரிக்கா வந்து இஸ்ரேலோடு சேர்ந்து ஈரானை தாக்கி விட்டால் ரஷ்யா சும்மா இருக்க மாட்டாங்க, சீனா சும்மா இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே அந்த அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இஸ்ரேல் வந்து ஈரான் மேல ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. இங்க போய் இவங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்குமா, பழைய விமானங்களை வச்சிருப்பாங்க, அடிச்சிடலாம், பயந்துருவாங்க. ஆனால் புதிய ஹைப்பர்சோனிக் விமானங்களை ஈரான் பயன்படுத்துகிறது. கிட்டத்தட்ட 1500 கிலோ வெடிமருந்துகளை கொண்டு வந்து அந்த விமானம் தாங்கி கொண்டு வர முடியும். ஜஸ்ட் லைக் ஒரு மணி நேரத்துக்கு 17000 கிலோமீட்டர் வேகத்தில் வரும். போர் ஆரம்பித்து விட்டது, இனிமே தடுக்க முடியாது. நாங்க வந்து போருக்கு முதல்ல வரல, அவங்க தான் தாக்குனாங்க. முழுமையாக அழிக்காமல் விடமாட்டோம்னு சொல்ற அளவுக்கு வந்து என்ன கேட்கிறேன், G7 மாநாட்டை பாதியிலே முடித்து கொண்டு போன ட்ரம்ப் ஏன் இப்போ வரைக்கும் அமெரிக்க படைகள் இந்த போரில் கலந்து கொள்வதற்கு ஆணையிடவில்லை? யுரேனியம் செறியூட்டு 60 விழுக்காடு செறியூட்டினாலே அணுகுண்டு செஞ்சிடலாம். அந்த வேலை அங்க நடக்குது. அது வேலையை நிறுத்த முடியாதுங்கிறாரு. அது நிறுத்த முடியாது. ஏன்னா நடான்ஸ்ங்கிற இடம், போர்டோங்கிற இடத்துல எல்லாம் 90 மீட்டர் கீழே இருக்கு. நீங்க அடிச்சதுக்கு பதிலா அவங்க திருப்பி வந்து ஹைப்பர்சோனிக் விமானம் மூலமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அயன் ட்ரோம் வச்சிருந்தீங்க இஸ்ரேல், இன்னைக்கு அயன் ட்ரோம் செயலிழந்து விட்டது. நீங்க எத்தனை அயன் ட்ரோம் வச்சு அதை தடுத்துட்டு இருந்தீங்க? உறுதியாக உலக யுத்தம் தான், அதுல மாற்றமே கிடையாது. அது மிகப்பெரிய யுத்தம். இந்த யுத்தத்துக்கு ஈரான் தயாராகிவிட்டது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். அது ஒரு முடிவுக்கு வரணும், தேவையில்லாதது அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா கண்டம் விட்டு கண்டம் அவங்க தாக்குறாங்க, போகிறாங்க அந்த அணு ஆயுத பிரச்சனையில் தயாரிக்கிற விஷயத்தில் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு, ஈரான் உச்சபட்ச தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை, நாங்கள் நினச்சா அது கொண்டுடலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நிபந்தனை இல்லாமல் அவர் சரணடையணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதா செய்தி வெளியாகிருக்கு. இப்போ இதற்கு பதிலடி கொடுத்துருக்கிறார் ஈரான் உச்சபட்ச தலைவர். சரணடையணும்னு இவங்க யார் சொல்கிறது? நாங்கள் எங்கள்கிட்ட மோதுனா நாங்கள் பதிலடி தருவோம், போருக்கு சந்திக்க தயாராக இருக்கிறோம், நாங்கள் பின்வாங்க மாட்டோம் எந்த இடத்துலையும். ஈரான் எவ்வளவு சேதத்தை சந்திக்குதோ அதை விட அதிகமாக தான் சேதத்தை சந்திக்கும் அமெரிக்கா அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன தான் நடக்குது? அதாவது கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அதில் மாற்றம் இல்லை. சொல்லப்போனால் முதலில் யுத்தத்தை ஆரம்பித்தது இஸ்ரேல் தான், நம்ம அதை பேசினோம். திருப்பி வந்து அவர்கள் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினாங்க, மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இப்படி தொடர்ச்சியாக ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அதில் ஒன்று. ஆனால் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா கொமேனி எங்களுக்கு எங்கே இருக்காருன்னு தெரியும், எங்களுக்கு சாஃப்ட் டார்கெட்டு தான், நினச்சா வந்து அவரை காலி பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு வாய்ச்சவடால் பேசுகிறார் ட்ரம்ப். ஏன் நினச்சா அடிச்சிட வேண்டியதானே, பிரச்சனை முடிஞ்சிடும். G7 மாநாடு நடக்குது, G7 மாநாடு நடக்குது கனடாவில். நம்ம பிரதமர் அவர்கள் போயிருக்காங்க, சிறப்பு அழைப்பாளராக போயிருக்காங்க. அந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பாதியில் போனது யார்? ட்ரம்ப் தான். இப்போ G7 சொல்லக்கூடிய கனடா, பிரான்ஸு, இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா, இதெல்லாம் 7 நாடுகள். இந்த 7 நாடுகளும் ஒரு பொருளாதார ரீதியாக வளர்ந்த நாடுகள். இந்த G7 என்றாலே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பொருளாதாரத்தில் உச்சபட்ச நாடுகள்னு அவங்க ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்தியா போன்ற நாடுகளை அழைப்பாங்க. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற ட்ரம்ப் பாதியிலே போகிறார். என்னன்னு சொன்னால், வெள்ளை மாளிகையில் அவசரமாக கூட்டம். என்ன காரணம்? அங்கே வந்து ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கிட்டு இருக்காங்க, நாம் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா, அமெரிக்காவுடைய படைகளுக்கு என்ன உத்தரவு கொடுக்க வேண்டும், இதுக்கு தான் ஓடுறார். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, செய்தி எப்படி வந்தது, அமெரிக்க படைகள் உடனடியாக இஸ்ரேலோடு சேர்ந்து ஈரானை தாக்க ரெடியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த G7 மாநாட்டில் தீர்மானமே இறுதியில் தான் செய்வாங்க. அந்த ஆரம்பத்திலே ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க, என்னென்னா இஸ்ரேலுக்கு தாக்குவதற்கு உரிமை இருக்கிறது, ஆகவே இஸ்ரேல் பக்கம் நாம் நிற்க வேண்டும் என்று அமெரிக்கா அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது. அதில் வேகமாக ட்ரம்ப் மட்டும் கையெழுத்து போட்டு கிளம்பி போனார். ஆனால் அந்த G7 மாநாடு முடிந்ததுக்கப்புறம் மற்ற 6 நாடுகள் அதற்கு ஆதரவு கொடுக்கல. முக்கியமாக அது எப்படி நாங்கள் இஸ்ரேலுக்கு மட்டும் ஆதரவு கொடுப்போம், ஈரானுக்கும் உண்டு,
அப்படிங்கிற இது எடுத்தாங்க. அதுவே அமெரிக்காவுக்கு பின்னடைவு தான். ஏற்கனவே இந்த G7 நாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடியது தான் பிரிக்ஸ் நாடுகள்னு சொல்லக்கூடியது. பிரேசில், ஈரான், சைனா, ரஷ்யா. என்னால் G7ல் ரஷ்யாவோ சைனாவோ இல்லை, சைனாவும் ரஷ்யாவும் வளர்ந்த நாடுகள் தான். அப்போ அந்த போட்டியான நாடுகளில் இந்தியா இருக்கிறது. அதில் ஈரானுக்கும் பங்கு இருக்குது. ஈரான் உறுப்பு நாடு. இப்போ அங்கே வந்து 10 நாடு உறுப்பு நாடு பிரிக்ஸில். அப்போ ஏற்கனவே அவர்கள் எல்லோருமே ஈரான் பக்கம் நிற்கிறார்கள். இந்த இடத்துல எனக்கு ஐதுல்லா கொமேனி வந்து சாஃப்ட் டார்கெட் அப்படின்னு சொல்வது என்பதே ஒரு வாய்ச்சவடல். நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு ஈஸி டார்கெட்னா போட்டு தள்ளிட வேண்டியதானே? பேசிக்கொண்டிருக்கின்ற இன்னைக்கு டெல் அவிவில் இருக்கின்ற முக்கியமான நகரம் பீர் ஷைபா. அது வந்து டெல் அவிவுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கின்ற மிகப்பெரிய மருத்துவமனைங்க, அது இன்னைக்கு ஈரானுடைய ஏவுகணையால், ஹைப்பர்சோனிக் ஏவுகணையால் தாக்கப்பட்டு சிதிலடைந்திருக்கிறது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நிமிஷம் முக்கியமான ஒரு மருத்துவமனையே காப்பாற்ற இஸ்ரேலால் முடியல. முக்கியமான மருத்துவமனை சொல்லப்போனால் இஸ்ரேலில் இருக்கின்ற மருத்துவமனைகளில் மிகப்பெரிய மருத்துவமனை தான் இந்த பீர் ஷபால் இருக்கின்ற ஹாஸ்பிட்டல். அது இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையை வந்து தாக்கணுமா தாக்கக்கூடாதுங்கிறது நமக்கு இருவேறு கருத்துக்கள் இருக்குது. நம்ம வந்து ஏற்கனவே பாலஸ்தீனத்திலேயே மருத்துவமனை தாக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்கோம். ஆனாலும் அந்த மருத்துவமனை இஸ்ரேல் காப்பாற்ற முடியல. 2 தினங்களுக்கு முன்பில் நேற்று பிபிசி 12 படங்களை வெளியிட்டது. அதாவது டெல் அவிவில் இருக்கின்ற பிபிசியுடைய நிறுவனம் 12 படங்கள். அந்த 12 படங்களும் ஈரானுடைய இந்த ஹைப்பர் சூப்பர்சோனிக் விமானங்களால் தாக்கப்பட்ட இடங்கள் சொல்லி 12 படங்களை காண்பித்தது. அந்த 12 படங்களை இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு தூரம் இஸ்ரேல் வந்து அங்கே தாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ஈரான் தான் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டாங்க இஸ்ரேல் தாக்குதலில், 400க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, இங்கே வெறும் 24 பேர் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் கூட இஸ்ரேலில் 24 பேர், ஈரானில் 400 சொல்கிறாங்க இப்போது. ஆனால் அது உண்மையான தகவலாக நமக்கு தெரியாது. ஏன்னால் ஈரான் வந்து என்ன சொல்லுதுன்னா, வந்து இஸ்ரேல் சொல்கின்ற எல்லா செய்தியுமே உண்மை அல்ல. இப்போது ஐதுல்லா கொமேனி ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று கொடுத்தார், போர் ஆரம்பித்து விட்டது, இனிமேல் தடுக்க முடியாது, நாங்கள் வந்து போருக்கு முதல்ல வரல, அவங்க தான் தாக்குனாங்க, இன்றைக்கி நாங்கள் வந்து இஸ்ரேலை வந்து முழுமையாக அழிக்காமல் விடமாட்டோன்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சு. நான் என்ன கேட்குறேன், G7 மாநாட்டை பாதியிலே முடித்து கொண்டு போன ட்ரம்ப் ஏன் இப்போ வரைக்கும் அமெரிக்க படைகள் இந்த போரில் கலந்து கொள்வதற்கு ஆணையிடவில்லை? அது முக்கியமான கேள்வி. அதற்கு பதில் சொல்லியிருக்காரு, அது நான் எப்பொழுது ஆணையிடணுமோ அப்போது ஆணையிடுவேன், எப்பொழுது சொல்லணுமோ அப்போ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மலுப்பலாக தான் பேசியிருக்கார். அப்போ அமெரிக்கா இன்னும் வரை இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமாங்கிற இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது. அது முக்கியமானது. காரணம், அமெரிக்க ஜனாதிபதிக்கு எவ்வளவு அந்த அதிகாரம் இருந்தாலும் அமெரிக்கா காங்கிரஸ் அந்த பார்லிமெண்ட் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். இன்ன வரைக்கும் ட்ரம்புக்கு அனுமதி கொடுக்கல. அது ஒன்று இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது இஸ்ரேல் வந்து ஈரான் இப்படி வந்து ஹைப்பர்சோனிக் விமானங்களை பயன்படுத்தும் என்று எதிர்பார்க்கல. பொதுவாக இந்த மாதிரியான ஹைப்பர்சோனிக் விமானங்கள் வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காட்ட இருக்குது, சீனாட்டையும் ரஷ்யாட்டையும் தான் இருக்குது, வேறு நாடுகளில் கிடையாது. எப்படி ஈரானில் வந்ததுங்கிற ஒரு சந்தேகம் இன்றைக்கி இஸ்ரேலுக்கு இருக்குது. ஏன்னால் இஸ்ரேல் தொடர்ச்சியாக பொருளாதார ரீதியாக தடை விதிக்கப்பட்ட நாடு, தொடர்ச்சியாக தடை விதித்தாங்க. பராக் ஒபாமா வந்து ஜனாதிபதியாக வந்ததுக்கப்புறம் அந்த தடை நீக்கப்பட்டது. இந்த காலகட்டங்களில் எப்படி ஈரான் அதை பயன்படுத்தி கொண்டது ஒன்று இருக்கிறது. இரண்டாவது, முக்கியமாக நடந்த ஒப்பந்தம் சீனாவோடு 2021 ஈரானுக்கும் சீனாவுக்கும் நடந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அடுத்த 25 வருஷம், அதாவது 2046 வரை ஈரானுக்கு எல்லா வகையிலும் நாங்கள் உதவி செய்வோம், அணு ஆயுதங்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற விமானங்களாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அதற்கு பகரமாக ஈரான் அந்த கச்சா எண்ணெயை சீனாவுக்கு குறைந்த விலையில் கொடுக்கணும், அதை வந்து தங்கு தடை இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் ஒன்று. இரண்டாவது ஒப்பந்தம் 2023 ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெஸ்கியானுக்கு நடந்த ஒப்பந்தம்.
அது முக்கியமான ஒப்பந்தம். அதுவுமே கிட்டத்தட்ட 25 வருட ஒப்பந்தம். இப்போ இந்த 2 நாடுகளும் ஈரானோடு மிகப்பெரிய ஒப்பந்தம் செய்ததுனால நீங்கள் வந்து எவ்வளோ பொருளாதார தடை விதித்தும் கூட ஈரானில் வந்து இன்றைக்கி வந்து இராணுவம் வந்து பலமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி. ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கி நெத்தன்யாஹு சொன்ன முக்கியமான விஷயம், நாங்கள் வந்து முதல்ல என்ன சொன்னார்னா, ஈரானுடைய இந்த அணுசக்தி இடங்களை அழித்து விட்டுத்தான் நாங்கள் சும்மா இருப்போம், அது வந்து எங்களுக்கு இஸ்ரேலுக்கு த்ரெட் அப்படின்னார், எங்களுக்கு அச்சுறுத்தல் அப்படின்னார். ஆனால் ஈரானுடைய அணு ஆயுத நிலையங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் இருக்கிறது. அதுதான் முக்கியமானது. பூமிக்கு அடியில் இருக்குன்னா பூமிக்குள்ள வெறும் அடியில் இல்லை, பூமியிலிருந்து 90 மீட்டர் கீழே இருக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் இஸ்ரேலுடைய விமானங்கள் தாக்கி அழிக்க முடியாது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது அந்த F-35 வந்து இஸ்ரேலுடைய F-35, அதாவது அமெரிக்கா கொடுத்த F-35 ஈரான் தாக்கி அழித்தது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் அமெரிக்காவுக்கு. இப்போது இந்த அணு ஆயுத நிலையங்கள் பூமிக்கடியில் இருப்பதை வந்து நீங்கள் வந்து அழிக்கணும்னா ஈரானில் இருக்கின்ற, அதாவது அமெரிக்காவில் இருக்கின்ற அந்த B-2 விமானங்கள் மூலமாக தான் செய்ய முடியும். அது வந்து அமெரிக்கா மட்டும்தான் வச்சுருக்காங்க. அந்த B-2 விமானங்கள், அதாவது GBU-57 சொல்லக்கூடிய அந்த B-2 விமானங்கள் தான் வந்து பூமிக்கு அடியில் இருக்கின்ற இதுகளெல்லாம் கிடங்குகளெல்லாம் அழிக்க முடியும் அப்படின்னு. அதில் கூட ஒரு சிக்கல் என்னென்னா, இந்த அமெரிக்கா வைத்திருக்கின்ற இந்த B-2 விமானங்கள் கூட பூமிக்கு அடியில் ஒரு 60 மீட்டர் தான் கீழே போய் தாக்க முடியுமா. இப்போ ஈரானில் இருக்கின்ற அணு ஆயுதம் கிடங்கு சொல்லப்போனால் இந்த ஃபோர்டோங்கிற ஒரு அணு ஆயுத கிடங்கு இருக்கிறது. அது வந்து இஸ்ரேலுக்கும் தெரியுது எங்கே இருக்குன்னு. அதை நீங்கள் வந்து 90 மீட்டர் ஆழத்தில் அதை வச்சிருக்காங்க ஈரானில். அங்கே தான் வந்து இந்த யுரேனியம் செறியூட்டப்படக்கூடிய வேலை நடக்குது. நமக்கு ஏற்கனவே நம்ம கடந்த முறை பேசியிருக்கோம், யுரேனியம் செறியூட்டு 60 விழுக்காடு செறியூட்டினாலே அணுகுண்டு செஞ்சிடலாம். அந்த வேலை அங்கே நடக்குது. அது அந்த வேலையை இப்போ நிறுத்த முடியாதுங்கிற, அது நிறுத்த முடியாது. ஏன்னா இப்போ என்னன்னா, இப்போ வந்து இந்த நடான்ஸுங்கிற இடம், அதே மாதிரி ஃபோர்டோங்கிற இடத்துலாம் 90 மீட்டர் கீழே இருக்குது. இப்போ அமெரிக்கா இன்னும் B-2 விமானத்தையே கொடுக்கல. அது ஒன்று. இப்போ என்ன சொல்கிறார் இவர் இஸ்ரேலுடைய பிரதமர், நாங்கள் ஈரானில் வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுக்கு இப்போ முயற்சி பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஈரானுடைய நீங்கள் வரலாற்றை பார்க்கணும். இப்போ ஈரானுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா 79 தான் வந்து ஈரான் புரட்சி நடந்தது. 1979 தான் ஈரான் புரட்சி நடந்தது. அதற்கு முன்பாக மன்னராட்சி இருந்தது ஈரானில். ஷார் ஆட்சின்னு சொல்லுவாங்க, ஷா ஆட்சிகள் நடந்தது. அந்த ஆட்சியை வந்து மக்கள் புரட்சி ஏற்பட்டு அப்புறம் அயதுல்லா கொமேனி இப்போ இருக்கார்ல உச்சபட்ச தலைவர், அப்பொழுது ஒரு இளைஞர், அவர் தான் வந்து தலைமையில் தான் அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அங்கிருந்த மன்னர் முகமது ரெசா அப்படிங்கிற பஹ்லவி அப்படிங்கிற மன்னர் வந்து அவருடைய குடும்பமே அமெரிக்காவுக்கு இடம் மாறினாங்க 80களில் ஈரான் புரட்சி சமயத்தில். அப்போ அந்த காலகட்டத்தில் அவருடைய வாரிசு இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்காங்க. இந்த முகமது ரெசா பஹ்லவியுடைய வாரிசு அங்கே வந்து இருக்கார், இளவரசர் அவர் தான். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அவர்களெல்லாம் நாடு கடத்தப்பட்டார்கள். இன்னைக்கு 80களிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஈரானுடைய அந்த ஈரான் குடியரசாக அது மாற்றம் கண்டுவிட்டது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானில் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தும். நான் என்ன கேட்குறேன், இஸ்ரேல் 1 கோடி மக்கள் இருக்க இஸ்ரேல், நீங்கள் அங்கே 8 கோடி பேர் இருக்கான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 45 வருஷமாக வந்து கொமேனியுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பொழுது இந்த ஆட்சி மாற்றம் நடந்தபோது இப்போ இருக்கின்ற அயதுல்லா கொமேனிக்கு 39 வயது தான். இன்றைக்கி அவருக்கு 87 வயசு இருக்கும். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் 45 வருஷம் ஈரானை கட்டமைச்சிட்டாரு. அவருக்கு அப்புறம் முஸ்தபா கொமேனிங்கிறவர் தான் தலைவருங்கிறது அறிவிப்பு வந்துருச்சு. ஆனால் இந்த நெத்தன்யாஹு என்ன சொல்கிறாருன்னா, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நாங்கள் மீண்டும் இந்த முகமது ரெசா ஃபேமிலியை சார்ந்தவர்களை ஈரானுக்கு கொண்டு வந்து ஒரு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வந்து மதசார்பற்ற ஆட்சியை கொண்டு வருவோம். அந்த முகமது ரெசா குடும்பம் வந்து ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், மதசார்பற்றத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது வந்து அமெரிக்காவோட ட்ரம்ப்பும் அதை அக்னாலேஜ் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி கொண்டு வருவோம். நான் என்ன கேட்குறேன், முதல்ல என்ன சொன்னீங்க, இதே இஸ்ரேலுடைய அதிபர் நெத்தன்யாஹு என்ன சொன்னார், எங்களுக்கு வந்து ஈரானில் இருக்கின்ற அணு ஆயுத கிடங்குகள் தான் பிரச்சனை, அணு ஆயுத கிடங்குகளை நாங்கள் வந்து அழித்து விட்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அணு ஆயுத கிடங்கை அழிக்க முடியல. இப்போ நீங்கள் அடித்ததுக்கு பதிலாக அவங்க திருப்பி வந்து ஹைப்பர்சோனிக் விமானம் மூலமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இப்போ அயன் ட்ரோமை வச்சுருந்தீங்க இஸ்ரேல், இன்றைக்கி அயன் ட்ரோம் செயலிழந்து விட்டது. நீங்கள் எத்தனை அயன் ட்ரோமை வச்சு அதை தடுத்துக்கிட்டு இருந்தீங்க?
இன்றைக்கி பாருங்கள், உங்களுடைய முக்கியமான மருத்துவமனை தாக்கப்பட்டு இன்றைக்கி மோசமான நிலைமைக்கு இருக்குது. இதை பிபிசி வெளியே கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது. அப்போ இஸ்ரேல் மோசமான ஒரு கட்டத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் இவரை ஐதுல்லா கொமேனியை வந்து ஈஸி டார்கெட்டு, அவரை கொலை பண்ணிவிடுவோம், அவரை நாங்கள் வந்து அவருக்கு வார்னிங் கொடுக்குறோன்னு சொல்வதெல்லாம் ஒரு வெற்று வேலை. அதை இன்னைக்கு ஈரான் வந்து அதை வந்து புறந்தள்ளி விட்டாங்க. இந்த ஈரான் இஸ்ரேல் போர் வந்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிறுத்துவாங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? நேற்று மாலை கூட ஐக்கிய நாடுகள் சபையுடைய செயலாளர் ஆண்ட்ரியோ குட்ரஸ் ஒரு அறிக்கை கொடுத்தார். இஸ்ரேலும் ஈரானும் தயவு செய்து போரை நிப்பாட்டுங்க, இது உலகத்துக்கு நல்லதில்லை, இது வந்து ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி கூட இல்லை. ஏன்னா வந்து ரஷ்யா உக்ரைன் போரில் யாரும் பெருசாக கலந்துக்கல. ஆனால் இது அப்படி இல்லை. இப்போ இன்னும் போகிற போக்க பார்த்தா அமெரிக்கா வந்து இஸ்ரேலோட சேர்ந்து ஈரானை தாக்கி விட்டால் ரஷ்யா சும்மா இருக்க மாட்டாங்க, சீனா சும்மா இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே அந்த அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ரஷ்யாவும் சீனாவும் வட அமெரிக்காவும் வட கொரியாவும் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்பது, வேறு நாடுகள் உள்ளே வந்தால் நாங்கள் வந்து விடுவோம். வேறு இப்போ இஸ்ரேலும் ஈரான் மட்டும் சண்டை போட்டால் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ என்னென்னா, இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. என்ன தப்பு கணக்குனா, கடந்த ஒரு 30-40 வருஷமாக வந்து பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு நாடு. இங்கே போய் இவங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்குமா, பழைய விமானங்களை வச்சுருப்பாங்க, அடிச்சிடலாம், அணு ஆயுத கிடங்கை தாக்கிடலாம், பயந்துருவாங்க. ஆனால் புத்தம் புதுசான, அதாவது புதிய ஹைப்பர்சோனிக் விமானங்களை ஈரான் பயன்படுத்துகிறது. லேட்டஸ்ட் ஹைப்பர்சோனிக் விமானங்களை ஈரான் பயன்படுத்துவது எப்படி? ஏன்னா ஹைப்பர்சோனிக் விமானங்கள் ரஷ்யாட்டையும் இருக்குது, சீனாட்டையும் இருக்குது, நம்ம கூட இல்லை. அப்போ இந்த விமானங்களை வைத்து இப்போ அடிக்கிறாங்க. இப்போ உதாரணமாக இந்த ஃபத்தா 1 அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்சோனிக் விமானத்தை பற்றி பயன்படுத்தி தான் அடித்தாங்க. அது கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துடும். ஜஸ்ட் லைக் 1 மணி நேரத்துக்கு 17,000 கிலோமீட்டர் வேகத்தில் வரும். அதாவது ஈரானிலிருந்து சில வினாடிகளில் இங்கே வந்து அடிச்சிடும். அதை தாக்கித்தான் இப்படி ஒரு சேதம். அதை விட முக்கியமாக இப்போ யூஸ் பண்ணது என்னென்னா, கரம்சார் அப்படிங்கிற ஒரு சூப்பர்சோனிக் விமானம். இது வந்து ரஷ்யா கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த கரம்சார் விமானம், அதுவும் கரம்சார் விமானம் 4.0 அந்த விமானத்தை கொடுத்துருக்காங்க. இது வந்து 2000க்கு மேலே, 2000 கிலோமீட்டருக்கு மேலே தூரத்துக்கு வந்து விழுந்து சேதத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1500 கிலோ வெடிமருந்துகளை கொண்டு வந்து அந்த விமானம் தாங்கி கொண்டு வர முடியும். இதனுடைய வேகம் அப்படி தான். உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,000 கிலோமீட்டர் இடத்த ஒரு 15-20 வினாடிகளில் வந்து சேர்ந்துடும். இப்போ இந்த விமானங்கள் ஈரானுக்கு எப்படி கிடைத்தது? முக்கியமானது. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சூப்பர்சோனிக் விமானங்களில் சைபர் டிஃபென்ஸ் வச்சுருக்காங்க. இதுவும் புதிய டெக்னாலஜி தான். இப்போ ஒரு ஏவுகணையை நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா, இஸ்ரேல் என்ன வந்தது, அவங்கள்ட்ட ஏற்கனவே என்ன ட்ரோம் வச்சுருந்தாங்க, அயன் ட்ரோம் வச்சு தடுத்தாங்க. ஆனால் இப்போ அந்த வினாடிகளுள் அயன் ட்ரோமை தடுக்க முடியல. என்ன காரணம்னா, இந்த ஹைப்பர்சோனிக் விமானங்களில் இப்போ பை டிஃபால்ட்டாக சைபர் டிஃபென்ஸோடு இருக்கிறது. அதாவது தாக்க ஒரு இது வந்து விட்டால், விமானம் வந்தால் உடனே வந்து அந்த இலக்கை மாற்றிக்கொள்ளக்கூடிய சிஸ்டம் இப்போ இருக்குது. அப்போ இன்றைக்கி அயன் ட்ரோம் வேலை செய்யலை. அதாவது இஸ்ரேலுடைய எந்த அயன் ட்ரோமும் வேலை செய்யலை. அப்போ அதனால தான் இன்றைக்கி வந்து விழுந்து சேதம் ஏற்பட்டிருக்கு. இப்போ பிபிசியுடைய இந்த 12 படங்களுமே அதாவது பதற வைக்கக்கூடிய படங்கள், முக்கியமான இடங்கள். இப்போ துறைமுகம், இஸ்ரேலுடைய துறைமுகம் தாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க இவங்க, என்ன சொன்னாங்க அமெரிக்கா, இதில் இருக்கின்ற ஈரானுடைய தலைநகரான டெஹ்ரானில் இருக்கின்ற மக்கள் உயிர் பிழைத்தால் சென்று விடுங்கள் அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார் ட்ரம்ப். இன்னைக்கு ஐதுல்லா கொமேனி சொல்கிறாரு, இஸ்ரேலுடைய மக்கள், டெல்லவியில் இருக்க மக்கள் உயிர் பாதுகாப்பு வேண்டுமென்றால் சென்று விடுங்கள், நாங்கள் வந்து மக்கள் இருக்கிற இடம்லாம் பார்க்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து பாலஸ்தீனத்தில் வந்து இவ்வளவு குண்டுகளை போட்டாங்க இஸ்ரேல், இதில் காசாவில் அந்த மக்கள் செத்து மடிஞ்சாங்க. ஆனால் யாரும் இடத்த விட்டு போகலை. நீ கவனித்து பார்க்கணும், யாருமே இடத்த விட்டு போகலை. ஆனால் இன்றைக்கி டெல்லவியூவில் மக்கள் சாரையாக வெளியேறுகிறார்கள். அதான் சொல்கிறேனே, இப்போ இதுதான் வித்தியாசம் காசா மக்களுக்கும் டெல்லவியூவில் மக்களுக்கும். காசாவில் உணவு இல்லை, மருந்து இல்லை, ஆனால் அங்கேயே கிடக்கிறாங்க, நாங்கள் போக மாட்டோன்னு. ஆனால் இன்றைக்கி டெல்லவியூவில்
12 இடங்களில் குண்டு விழுந்தப்புறம் இன்னைக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு நாங்கள் கிளம்புறோம்னு சொல்கிறாங்க. நெத்தன்யாகு 3 நாளால் உண்மையில் எங்கே இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு பல்வேறு ஊடகங்கள் செய்தி வந்தன, நெத்தன்யாகு உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு. ஏன்னா அவர் இன்ன வரைக்கும் டிவியில் பேசலை. ஆனால் ஐதுல்லா கொமேனி இந்த நிமிஷம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கார். அப்போ எனக்கு சாஃப்ட் டார்கெட்டுன்னு சொல்கிறாருல ட்ரம்ப்பு, இப்போ அட்டாக் பண்ண வேண்டியதானே. நான் என்ன கேட்குறேன், ஏன் அமெரிக்கா இன்னும் இஸ்ரேலோடு சேர்ந்து தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை என்கிற கேள்வி இருக்குது. ஏன் ஆரம்பிக்கல? நினச்சா முடிச்சிருவாங்கிறாரு. நினைங்க, முதல்ல நினைக்க முடியாதுன்ற. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அமெரிக்காவுடைய படை, ஒரு விமானம் வந்து அமெரிக்கா படை தாக்கினால் கூட ரஷ்யாவும் சைனாவும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வெயிட் பண்ணுறாங்க. 2 நாடுகளில் 3வது நாடு வந்தால் நாங்கள் வருவோம் என்கிற ஒப்பந்தம் இருக்கிறது ஈரானோடு. சொல்லுது புரியுதா? ஈரானோட ஒப்பந்தம் இருக்கிறது. அந்த ஒப்பந்தம் மீறப்படும், அந்த ஒப்பந்தத்தை இது பண்ணிடுவாங்கன்னு பயம் அமெரிக்காவுக்கு இருக்குது. இன்றைக்கி நான் சொல்கிறேனே, அமெரிக்கா கை வைக்க மாட்டாங்க. அப்படி அமெரிக்கா படை வந்து இஸ்ரேலோடு சேர்ந்தால் அது உறுதியாக உலக யுத்தம் தான், அதில் மாற்றமே கிடையாது. அது மிகப்பெரிய யுத்தம். இந்த யுத்தத்துக்கு ஈரான் தயாராகிவிட்டது. நான் தான் சொல்கிறேன், ஐதுல்லா கொமேனி மக்கள்கிட்ட உரையாற்றார் தொலைக்காட்சியில். எல்லோரும் போருக்கு தயாராங்க, யாரும் பயப்பட வேண்டாம், இது வந்து நம்மளுடைய வாழ்வாதார போர், இனிமேல் விட்டுக்கிட்டு இருக்க முடியாது, பயப்படவே தேவையில்லை, உறுதியாக இருங்கள்னு சொல்லி பேசுகிறார். இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஈரான் வந்து விட்டது. நீங்கள் ஈரானை சீண்டி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. இப்போ ஈரானுக்கு உண்மையிலே என்ன பவர் இருக்குங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு இஸ்ரேலுக்கு தெரியல. அவங்க வந்து ஈரான்கிட்ட ஒன்றுமே இல்லை, அது டம்மி பீஸ்ன்னு நினச்சாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஈராக்கை போன்று ஈரான் ஆகிவிட வேண்டாம்னு சொன்னார் நெதன்யாகு. ஈராக்கை போன்றுனா சதாம் ஹுசேனை போன்று ஆகிவிட வேண்டாம். எப்படி வந்து 2003 அமெரிக்க படைகள் வந்து ஈராக்கை வந்து உள்ளுக்குள்ளே வந்து சதாம் ஹுசேனை பிடிச்சு தூக்கிலிட்டாங்களோ அது போன்ற நிலை ஐதுல்லா கொமேனிக்கு வந்து விடும்னு. ஆனால் அப்படி போகிற பக்கம் பார்த்தா அப்படி இல்லையே. ஈராக்கிடம் வந்து எந்த சூப்பர் சோனிக் விமானம் இல்லை, ஈராக்கிடம் அணு ஆயுதம் இல்லை. சதாம் ஹுசேனை வந்து இவர்கள் வந்து மிரட்டினார்கள் வழியாக அவர் சதாம் ஹுசேனிடம் பலம் இல்லை என்று உணர்ந்து தான் உள்ளே போனாங்க. ஆனால் அது போன்ற நிலை ஈரானிடம் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ இந்த நிலை மட்டுமல்ல, இன்னொன்று இருக்கிறது. ஈராக்கிற்கு சீனாவோ ரஷ்யாவோ ஆதரவு கொடுக்கல, எந்த நாடுகளுமே பெருசாக ஆதரவு கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஈரானோடு இந்த ரஷ்யாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், வடகொரியாவாக இருக்கட்டும், துருக்கியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அணியில் இருக்காங்க. அப்போ அமெரிக்கா இதுக்கு தான் யோசிக்கிறாங்க, இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்காவில் இருக்கின்ற அவங்க குடியரசுக் கட்சியை சார்ந்தவர்களே இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க இஸ்ரேலுக்காக நீங்கள் பண்ண வேணான்னு. ஆனால் ஏன் அப்படி போகிறாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கின்ற இஸ்ரேல் லாபி, உங்களுக்கு யூதர்களுடைய அந்த லாபி வந்து அமெரிக்காவில் இருக்குது. பெரும் உயர் பொறுப்புகளில் யூதர்கள் இருக்காங்க. அவர்கள் நிர்பந்தம் தான் இன்றைக்கி ட்ரம்ப் இந்த முடிவெடுக்கிறார். ஏன்னா ட்ரம்புமே அடிப்படையில் ஒரு ப்ரோஜியோனிஸ்ட் தான், இஸ்ரேல் சப்போர்ட்டர் தான். அதனால ஒருவேளை பைடன் இருந்தால் கூட இந்த முடிவு எடுத்திருப்பாரான்னு தெரியாது. ஆனால் ட்ரம்ப் வந்து முடிவெடுக்கிறார். சூழல் வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாக இல்லை என்பதுதான் உண்மை. ஈரான் உச்சபட்ச தலைவர் வந்து அவர் இருக்கக்கூடிய ஆட்சி கவிழ்க்கப்பட்டாலோ அல்லது இந்த போரில் அவருக்கு ஏதாவது ஒரு சேதம், அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அடுத்தது அந்த உச்சபட்ச தலைவர் இடத்துல யார் உட்காருவா அப்படின்னு சொல்லி 4 பேர்லாம் போடுறாங்க. இல்லை, அதாவது இப்போ இருக்கின்ற ஐதுல்லா கொமேனிக்கு வயது 87 வயது. அவருடைய மகன் முஸ்தபா கொமேனி தான் அடுத்த தலைவருங்கிறத ஏற்கனவே அறிவிப்பு சொல்லிட்டாங்க. அவர் வந்து ஒரு 45-50 வயதுக்கு உட்பட்டவர் தான் முஸ்தபா கொமேனின்னு. ஆனால் இஸ்ரேல் தான் வந்து இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது, ஆட்சி மாற்றம் ஏற்படணும், பழைய ஈரான் மன்னரை வாரிசை கொண்டு வந்து விடணும், அவர்களெல்லாம் இன்றைக்கி அமெரிக்க குடிமகனாக இருக்காங்க. இந்த முகமது ரெசா அப்படிங்கிறவரெல்லாம் அமெரிக்க குடிமகன். ஆக்சுவலாக அவரை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு கதையை விரிப்பது. ஈரானுக்குள் வந்து இந்த மொசாத்தை வைத்து இந்த வரலாற்றை வந்து திரித்து அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஈரானுடைய மக்களிடம் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. ஐதுல்லா கொமேனியை விட பழைய மன்னர் முகமது ரெசா ஃபேமிலி தான் மதசார்பற்றவர்கள், அவர்கள் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறாங்க. அதெல்லாம் இப்போ வேலைக்கு ஆகலை. ஏன்னால் ஈரான் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஈரானும் இன்றைக்கி வந்து ஐதுல்லா கொமேனியுடைய பின்னாடி நிற்கிது, நம்ம அதை பார்க்குறோம். அதனால் வந்து இது இஸ்ரேலுக்கு வந்து ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி தான். இப்போ கிட்டத்தட்ட வந்து சைனாவுடைய கார்கோ விமானம் வந்து இறங்கி இருக்கிறது ஈரானில். அந்த கார்கோ விமானங்களில் என்ன இருக்குதுன்னே தெரியல. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.